நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள். சமாதானம் நம்ம நிறைய டைம் சொல்றோம், லைஃப்ல சமாதானம் இருக்குங்க. நீங்க பேசி என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க, நீங்க இப்படி சொல்லி என்னை இப்படி ஆக்கிட்டீங்க, நீங்க இப்படி பேசி என் சமாதானத்தை ஏங்க கெடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் இழந்து போகிற ஒரு சில காரியங்கள் வரும்போது நீங்கள் என்ன செஞ்ச அந்த சமாதானம் மறுபடியும் வரும் தெரியுமா உங்களுக்கு? நம்ம சமாதானம் எப்படி எப்படி நம்மளை விட்டு போகுது தெரியுமா பிரதர்? எப்படி நம்ம சமாதானம் நம்மளை விட்டு போகுது? சத்தமா சொல்லுங்களேன். அதை நீங்க நம்புறீங்களா? உங்க வாயினாலே உங்க சமாதானம் போகுது. யோசிச்சு அடுத்த வாரம் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க சமாதானம் எப்படி உங்களை விட்டு போகுது? யாராவது மூணாவது மனுஷன் உள்ள வந்து உங்களுடைய சமாதானத்தை பிடுங்குறானா? இல்ல தேவன் கொடுத்த சமாதானத்தை தேவனை பிடுங்குறாரா? இல்ல நம்ம சொல்ற மாதிரி எப்பவுமே பெந்தகோஸ்து சபை சொல்ற மாதிரி பிசாசு பிடுங்கிட்டான் பாஸ்டர், எப்படி உங்க சமாதானம் போகுது? நாமே நம்முடைய சமாதானத்தை துரத்தி வச்சோம், நாமே நம்முடைய சமாதானத்தை மூடி வச்சிருக்கோம். நீங்கள் அந்த சமாதானம் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது என்ன பண்ண அப்படின்னா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 11வது வசனத்தை, பொல்லாப்பை விட்டு விலகி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்க. ஒண்ணு செய்யுங்க. எதை செய்யுங்க? நன்மையை செய்யுங்க. இன்னொன்னு முக்கியமானது, எதை தேடுங்க? உங்களுக்குள் இருக்கிற சமாதானத்தை நீங்களே தேடுங்க. தேடி அதை என்ன பண்ணணுமா? ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இழந்த சமாதானத்தை நீங்களே கையில் எடுப்பீங்க. நீங்க விட்ட வார்த்தையை நீங்களே கரெக்ட் பண்ணும்போது மறுபடியும் அந்த சமாதானம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் வந்திருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் தேவனால் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் எங்கு உண்டோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க.